திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தமிழகத்தில் தொடர்ந்து கொலை கொள்ளை போன்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகிறதை எண்ணி அதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இதை குறித்த செய்தி தகவல் ஒன்றை நான் வாசித்து அதற்காக நாம் கருத்தாக பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் கொலை சம்பவங்கள், போதை கலாச்சாரம் அதிகரித்து வரும் நிலையில் ரவுடிகளை சுட்டு பிடிக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. கடந்த சில ஆண்டுகளாக கொலை, பாலியல் சம்பவங்கள், போதை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் குற்ற சம்பவங்களை கட்டுக்கு கொண்டு வர குற்றவாளிகளை, ரவுடிகளை சுட்டு பிடிக்க அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு உள்ளன. தமிழ்நாட்டில் கடந்த சில காலமாக தொடர்ந்து வரும் படுகொலை சம்பவங்கள், ரவுடிகள் மோதல், கொலை உள்ளிட்ட சம்பவங்கள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் சாதிய வன்முறைகள், நிலம் தொடர்பான வன்முறைகள், மணல் மாஃபியாக்கள், கனிம வள மாஃபியாக்களின் சட்டவிரோத செயல்கள் அதிகரித்து அதை தட்டி கேட்பவர்கள் வெட்டி கொல்லப்படும் சம்பவம் போன்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. சமீபத்தில் சமூக ஆர்வலர் ஒருவர் லாரி ஏற்றி கொல்லப்பட்ட நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி எஸ்ஐ ஜாகிர் ஹுசைன் நிலத்தகராறு தொடர்பான பிரச்சனையில் படுகொலை செய்யப்பட்டார். தொடர்ந்து சென்னை அயனாவரம் பகுதியை சேர்ந்த முன்னாள் எம்பி, தொழிற்சங்க நிர்வாகி குப்புசாமி உதவியாளர் குமார் என்பவர் கடத்தி கொலை செய்யப்பட்டார். ஈரோட்டில் பட்டப்பகலில் சாலையில் வைத்து ரவுடி ஒருவர் வேறு சில ரவுடிகளால் படுகொலை செய்யப்பட்டார். இதுபோன்ற சம்பவங்கள் கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தி உள்ளது. இதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் கொலை உள்ளிட்ட குற்ற செயல்களை கட்டுப்படுத்த டிஜிபி சங்கர் ஜிவால் அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். நிலப்பிரச்சனைகள், கொலை மிரட்டல் தொடர்பாக காவல் நிலையங்களில் அளிக்கப்படும் புகார்கள் மீது பாரபட்சமின்றி உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் புகார்கள் மீது உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு குற்றவாளிகளை சிறையில் அடைக்கும் நடவடிக்கையை துரிதப்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் தமிழகம் முழுவதும் தலைமறைவாக உள்ள ரவுடிகள் பட்டியலை தயார் செய்து அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை உதவி கமிஷனர்கள், டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர் அனைவரும் எடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை நாம் வாசிக்க கேட்டோம். நம்முடைய தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்பட இவ்விதமான குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட, எந்த பாரபட்சமின்றி காவல்துறையும் செயல்பட, நம்முடைய தமிழகத்தில் நல்ல ஒரு அமைதியான சூழலை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்க ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தமிழகத்தில் ஆளுகின்ற தலைவர்கள் மீது, ஆண்டவரே, அதிகாரத்தில் இருக்கிற தலைவர்கள் மீது கர்த்தருடைய ஆளுகை கடந்து வருவதாக. ஆண்டவரே, நாங்கள் பிரதானமாய் நீர் சொன்ன புத்தி என்னவெனில், ஆண்டவரே, ஆளுகின்ற தலைவர்களுக்காக கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு, ராஜாக்களுக்காக, தலைமையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கும்படி நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, எங்களுடைய தமிழகத்தில் அமைதியான சூழலை மாற்றும்படிக்கு பலவிதமான பல்வேறு கொலை கொள்ளை போன்ற சம்பவங்கள் சமீபமாக அதிகரித்து வருகிறதை எண்ணி அதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். தேசத்தில் எங்களுடைய தமிழகத்தில் குறிப்பாக ஆண்டவரே, வன்முறையை, கொலைவெறி சம்பவங்களை தூண்டுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் அழிக்கப்பட, இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுகிறவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட, வரும் நாட்களில் அமைதியான சூழ்நிலை உண்டாக, இவைகள் எல்லாம் ஆண்டவரை மாற்றி அமைக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனை, குற்றவாளிகள் தண்டிக்கப்படவும் நிரபராதிகள் பாதிக்கப்படாதிருக்கவும் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. காவல்துறையினர் இந்த காரியத்தில் ஞானமாக, உண்மை முத்தமாக செயல்பட கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.